இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்தானா நெகேராவில் 7 அமைச்சர்கள் 8 துணை அமைச்சர்கள் பதவியேற்பு. மடானி அமைச்சரவைக்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள 7 அமைச்சர்களும் 8 துணை அமைச்சர்களும் இன்று காலை 10 மணிக்கு இஸ்தானா நெகேராவில் பதவியேற்றனர். கிங்காசனா கெச்சில் மண்டபத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தலைமை நீதிபதி வான் அகமது ஃபாரிட் வான்சாலி சாட்சியாக இருந்தனர். புதிய அமைச்சர்கள் முறையே மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் ஸ்ரீ ஆர்சட் ஜோசப் குரூப், தோட்டத்தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் ஸ்ரீ நொராயினி அகமது, பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர், பிரதமர் துறை சபா மற்றும் சரவாக் அமைச்சர் முஸ்தபா சக்முட், பிரதமர் துறை மத விவகாரங்கள் அமைச்சர் சுல்கிப்லி ஹசான், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் முகமது தாஃபிக் ஜஹாரி ஆவார். புதிய துணை அமைச்சர்களில் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டுள்ள செகாபட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரனும் அடங்குவார். அனைவரும் பதவி பிரமாணம், அரசு விசுவாசம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து நியமன ஆவணங்களில் கையெழுத்திட்டனர். இது பிரதமர் அன்வார் செய்துள்ள 2வது அமைச்சரவை மாற்றமாகும். மீண்டும் மீண்டுமா மற்றொரு பிங்க் பேருந்தின் ஆபத்தான ஓட்டம், ஜேபிஜே நடவடிக்கை. மலாக்கா அலோர்காஜாவில் மீண்டும் மீண்டும் ஒரு பேருந்து ஓட்டுநரின் ஆபத்தான செயல் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 26 வினாடி வீடியோவில் இளஞ்சிவப்பு நிற பேருந்து ஒன்று இரட்டை கோடு பகுதியில் இருந்து திடீரென திரும்பி ரவுண்ட் அபவுட் வட்ட சாலைக்குள் நுழைந்தது. இதையடுத்து சாலை போக்குவரத்து துறைக்கான ஜேபிஜேவின் மலாக்கா கிளை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து நிறுவனத்திற்கு விசாரணை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சாலை விதிகளை மீறியதாக நிரூபிக்கப்பட்டால் ஓட்டுநருக்கு 300 ரிங்கிட் முதல் 200 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். சாலை விதிகளை மீறியதாக நிரூபிக்கப்பட்டால் ஓட்டுநருக்கு 300 ரிங்கிட் முதல் 2000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். கடந்த வாரமும் இதே போன்ற நின்று செல்லும் பேருந்து ஒன்று ஓட்டுநர் ஜிக்ஸாக் முறையில் ஓட்டி ஃபெரடுவா ஆக்சியாவுடன் மோதும் நிலை ஏற்பட்டது. அப்போது அவர் ஷாபு வகை போதைப் பொருளை உட்கொண்ட போதையில் இருந்ததாக போலீஸ் உறுதிப்படுத்தியது. எனவே பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் எந்த செயலுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜேபிஜே எச்சரித்துள்ளது. 10 முதல் 15% மலேசியர்கள் மட்டுமே உள்ளூர் அரிசியை வாங்குகிறார்கள். மாட்சாபு தகவல். மலேசியர்களில் 10 முதல் 15 விழுக்காட்டினர் மட்டுமே உள்ளூர் வெள்ளை அரிசியை வாங்குவதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் ஸ்ரீ முகமது சாபு கூறியுள்ளார். உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க அரசாங்கம் மானியம் வழங்கினாலும் இறக்குமதி அரிசி மலிவாக இருப்பதால் அதுவே சந்தையை ஆக்கிரமித்துள்ளது என்றார் அவர். மார்ச் மாதம் தொடங்கிய மானிய விலையிலான உள்ளூர் வெள்ளை அரிசி திட்டம் செப்டம்பரில் முடிவடைந்தது. இந்நிலையில் விலை நியாயமாக இருப்பதையும் கையிருப்பு போதுமானதான அளவில் இருப்பதையும் உறுதி செய்ய ஏதுவாக அரிசி கையிருப்பு வழிவகைகளை அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும். உள்ளூர் அரிசிக்கான தேவை குறைந்தால் நீண்ட கால அடிப்படையில் உணவு உத்தரவாதம் பாதிக்கப்படும் எனவும் மாட்சாபு எச்சரித்தார். எனவே மக்கள் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேம்பாலத்தின் டேங்கர் லாரி மோதியது, ஓட்டுநர் மரணம். இன்று அதிகாலை 12:50 மணி அளவில் சரவா லே செலங்கா செம்பாங் முகாவில் செம்பனை எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஒன்று பல அடுக்குகளை கொண்ட மேம்பால தூணில் மோதிய விபத்தில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். அந்த லோரியின் ஓட்டுநர் இருக்கை பகுதியில் சிக்கிக் கொண்டதால் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. செலங்காவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த பணியாளர்கள் சிவுஜயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு அவசர அழைப்பை பெற்றதாக சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்பு செயல்பாட்டு மையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தி வாகனத்தை வெட்டி பிரித்து சிக்கிக் கொண்ட ஓட்டுநர் மீட்கப்பட்டார். எனினும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேல் நடவடிக்கைக்காக அவரது உடல் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க பயண தடை விரிவாக்கம், சிரியா லாவோஸ் சேர்ப்பு. அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான பயண தடை பட்டியலில் மேலும் சில நாடுகளை சேர்த்துள்ளார். இதில் சிரியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளும் அடங்கும். இந்த புதிய முழு பயண தடை ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
இதன் மூலம் முழுமையான அல்லது பாதி பயண தடைக்கு உட்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட நாடுகளில் பாதுகாப்பு சோதனை, தகவல் பகிர்வு மற்றும் பயணிகள் சரிபார்ப்பு முறைகள் போதுமானதாக இல்லை என்ற காரணம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சிரியா மற்றும் லாவோஸுடன் சேர்த்து புர்கினா பாசோ, மாலி, நைஜர், தென் சூடான் மற்றும் சியாரா லியோன் ஆகிய நாடுகளும் முழு பயண தடைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த இது அவசியம் என அமெரிக்க அரசாங்கம் தற்காத்துள்ளது. சந்தேக நபரின் பூட்டப்பட்ட கார் கதவை வலுக்கட்டாயமாக திறந்த போலீஸ் அதிகாரி, வீடியோ வைரல். சந்தேக நபரின் காரை துரத்திய பின் அக்காரின் கதவை போலீஸ் அதிகாரி ஒருவர் வலுக்கட்டாயமாக திறப்பதை காட்டும் 2 நிமிட டாஷ்காம் வீடியோ இன்ஃபோ லாலு லிந்தா சபா பகுதியை பகிர்ந்ததை தொடர்ந்து வைரலாக்கியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு முன் போக்குவரத்துக்கு எதிராக ஒரு கார் செல்வதை இந்த காட்சிகள் படம் பிடித்துள்ளன. அந்த கார் நிறுத்தப்பட்ட போது சந்தேக நபர் காரில் இருந்து இறங்க பலமுறை மறுத்ததால் போலீஸ் அதிகாரி தனது வெறும் கைகளால் ஓட்டுநரின் கார் கதவை திறப்பதை காண முடிந்தது. பதட்டமான இந்த சம்பவம் அருகில் உள்ள வாகன ஓட்டிகளின் கவனத்தை விரைவாக ஈர்த்ததோடு அவர்களில் பலர் தங்களது வாகனத்தை நிறுத்தி சந்தேக நபரை தடுக்க போலீஸ் அதிகாரிக்கு உதவ முன்வந்த வேளையில் மற்றவர்கள் சாலை கோலத்தில் இருந்து சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தனர். இந்த வீடியோ ஆன்லைனில் பரவுவதை தொடர்ந்து பல நெட்டிசன்கள் அதிகாரியின் விரைவான நடவடிக்கையை பாராட்டி வர்ணித்தனர். சிங்கப்பூர் உணவகத்தில் வறுத்த மீனில் 2.5 சென்டிமீட்டர் அளவில் மீன் பிடிக்கும் கொக்கி பெண்ணின் வாயில் சிக்கிய சம்பவம். சிங்கப்பூரில் இருக்கும் உணவகம் ஒன்றில் வறுத்த மீனை சுவைத்துக் கொண்டிருந்த பெண்ணின் வாயில் திடீரென மீன் பிடிக்கும் கொக்கி ஒன்று சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாயில் ஏதோ குத்துவதை உணர்ந்த அப்பெண் அதனை உடனே கையில் எடுத்து பார்த்துள்ளார். அப்போதுதான் தெரிந்தது அது மீன் முள் அல்ல, மாறாக 2.5 சென்டிமீட்டர் அளவில் இருக்கும் மீன் பிடிக்கும் கொக்கி என்று. இச்சம்பவம் தொடர்பான தகவல் உணவக மேலாளருக்கு அறிவிக்கப்பட்டதுடன் உடனடியாக நடந்த தவறுக்கு மன்னிப்பு கோரினார். மேலும் அப்பெண்மணி உண்ட உணவிற்கான முழு கட்டணத்தையும் ரத்து செய்ததுடன் மருத்துவ செலவுகளை ஏற்கவும் அவர் முன்வந்தார். சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு காயமடைந்த இடத்தில் வீக்கம் ஏற்பட்டதால் அந்த பெண் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் பரிசோதனையில் தொற்று எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் தற்போது நலமுடன் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. டுரிகன் துங்கால் துப்பாக்கிச் சூடு கொலை வழக்காக மாற்றம், ஏஜிசி முடிவுக்கு குடும்பங்கள் வரவேற்பு. மலாக்கா டுரிகன் துங்கால் துப்பாக்கிச் சூட்டு வழக்கில் நல்ல திருப்பமாக தேசிய சட்டத்துறை அலுவலகமான ஏஜிசி 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கொலை சம்பவமாக மாற்ற உத்தரவிட்டுள்ளது. இது போலீஸ் பரிந்துரைகள் மற்றும் விளக்கங்களுக்கு பிறகு எடுத்த முடிவு என அறிக்கை ஒன்றில் அது கூறிற்று. நவம்பர் 24ஆம் தேதி எம் புஷ்பநாதன், டி புவனேஸ்வரன், ஜி லோகேஸ்வரன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆரம்பத்தில் அவர்கள் கொள்ளையர்கள் என்றும் போலீசாரை பாராங்கத்தியால் தாக்கியதாகவும் கூறப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ அம்மூவரும் திட்டமிட்டே கொல்லப்பட்டதற்கான சான்றுகள் மற்றும் ஆடியோ குரல் பதிவு இருப்பதாக கூறி முறையிட்டன. இப்போது அச்சம்பவம் கொலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை குடும்பங்கள் பெரிதும் வரவேற்றுள்ளன. இது நீதியை நோக்கிய முக்கியமான படி என அவர்களின் வழக்கறிஞர்கள் கூறினர். தொடக்கத்திலிருந்தே இது திட்டமிட்ட கொலை என ஆதாரங்களுடன் கூறி வருகிறோம். இப்போது சட்டத்துறையும் அதை ஊர்ஜிதம் செய்துள்ளது. போன உயிர் வராது, ஆனால் குறைந்தபட்சம் அக்குடும்பங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான நம்பிக்கையை இது ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் ஏஜிசி உத்தரவுக்கு ஏற்ப விரைவிலேயே கொலை விசாரணை தொடங்கும் என நம்புவதாகவும் கூட்டு அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டனர். பாலிங்கில் பேரன் கத்தியால் குத்தியதால் பாட்டி பலி, கொள்ளுப்பாட்டி படுகாயம். கெடா பாலிங் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் குவாலகெத்தில் கம்புங் பாரு பாகாய் பகுதியில் உள்ள வீட்டொன்றில் பேரன் ஒருவன் தனது சொந்த பாட்டியை கத்தியால் குத்தி உயிரிழக்க செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடுமையான தாக்குதலில் 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணி உயிரிழந்ததுடன் அவரின் 80 வயது தாயார் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதாக பாலிங் மாவட்ட காவல்துறை தலைவர் பிராண்டன் ரிச்சர்ட் ஜோ தெரிவித்தார். உயிரிழந்தவரின் முதுகு பகுதியில் குத்துக்காயங்கள் காணப்பட்டதாகவும் காயமடைந்த மூதாட்டியின் கழுத்தின் பின்புறத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்
கூலிம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழந்தவரின் உடல் அலோஸ்டார் மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தகுதியற்ற விளையாட்டாளர்களை பயன்படுத்திய ஹரிமா மலாயா குழுவுக்கு எதிராக பிஃபா நடவடிக்கை. மலேசிய காற்பந்து சங்கமான ஃபேம் தகுதியற்ற விளையாட்டாளர்களை களமிறக்கியதாக அனைத்து காற்பந்து சங்கமான பிஃபா தீர்ப்பளித்ததை தொடர்ந்து 3 அனைத்துலக ஆட்டங்களின் அனைத்து உலக நடைமுறை நட்பு முறை ஆட்டங்களில் மலேசியாவின் முடிவுகள் 3-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. மத்திய அட்லாண்டிக்கின் தீவு நாடான கேப் வெர்டே, சிங்கப்பூர் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு எதிரான போட்டிகளில் மலேசியா முடிவை பாதித்தது. மே 29ஆம் தேதி அன்று செராஸில் கோலாலம்பூர் காற்பந்து விளையாட்டு அரங்கில் ஹரிமா மலாயா அணி கேப் வெர்டேவுடன் 1-1 என்ற கணக்கில் சமநிலை கண்டது. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் சிங்கப்பூரை 2-1 என்ற கோல் கணக்கில் மலேசியா வீழ்த்தியது. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று ஜொஹூரில் உள்ள இஸ்கந்தார் புத்ரி சுல்தான் இப்ராஹிம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாலஸ்தீன குழுவை 1-0 என்ற கணக்கில் மலேசியா வீழ்த்தியது. மலாக்காவில் 3 சுடப்பட்ட விவகாரம் தொடக்கத்திலேயே ஏன் கொலையாக விசாரணை நடத்தவில்லை? குலசேகரன். மலாக்கா டூரியான் துங்காலில் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை சம்பவம் நடந்த உடனேயே கொலையாக போலீசார் ஏன் விசாரிக்கவில்லை என்று டிஏபியின் ஈப்போ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டம் மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கான துணை அமைச்சருமான எம் குலசேகரன் வினவியுள்ளார். தொடக்கத்தில் விசாரணை எந்த பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது என போலீஸ் மற்றும் சட்டத்துறை அலுவலகம் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புக்கிட் அமானின் விசாரணையை கொலையாக மறுவகைப்படுத்துவதற்கான சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் பரிந்துரையை குலசேகரன் வரவேற்றார். ஆனால் இது பதிலளிக்கப்படாத பல கேள்விகளை எழுப்பியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எந்த விதியின் கீழ் விசாரணை முதலில் வகைப்படுத்தப்பட்டது? தொடக்கத்திலேயே ஏன் கொலை விசாரணை தொடங்கப்படவில்லை? மறுவகைப்படுத்துதல் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் விசாரணை விரைவாகவும் முழுமையாகவும் நடத்தப்பட்டால் மட்டுமே அரசாங்க அமைப்புகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குலசேகரன் அறிவுறுத்தினார்.